தமிழ்ச்செல்வி ரொம்பவே துணிச்சலோட கர்ப்பமா இல்லைன்ற உண்மையை உடைச்ச உடனேயே சேது மனசுடைஞ்சு போய் எதுவுமே பேசவே வார்த்தை இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கா. ஆனா தமிழோ ராஜாங்கத்துக்கிட்ட என் மேல உசுறு குசுரா பாச வச்சிருந்த என் புருஷனை ஏமாத்தினது தப்பு தான், அந்த தப்புக்கு தண்டனைய நானே ஏத்துக்கிறேன், நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடறான்னு சொல்லிட்டு ஒரேடியா சேதுவோட வாழ்க்கையை விட்டும் அந்த வீட்டை விட்டும் தமிழ்ச்செல்வி தன்னோட அப்பா அம்மாவோட மனசுடைஞ்சு போய் வெளியே கிளம்பி போக. ஆனா சேதுவோ இருந்த ஷாக்ல இருந்து மீள முடியாம அடுத்த ஷாக்கை தமிழ்ச்செல்வி கொடுத்ததுனால அடுத்து பேசவே வழி இல்லாம ரொம்பவே கஷ்டத்தோட அப்படியே உறைஞ்ச சிலை மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க. ராஜாங்கமும் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்காங்க. ஆனா தமிழ்ச்செல்வியோ செஞ்ச தப்ப ஒரு வழியா ஒத்துக்கிட்டதுனால தன்னோட கௌரவத்தை காப்பாத்தினது மட்டும் இல்லாம ஒரு வழியா மத்தவங்களோட கேவலமான பிளான்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. சோ தமிழ்ச்செல்வி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாம அடுத்து சேது என்ன பண்ண போறாங்க? தமிழ்ச்செல்வியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மன்னிச்சு தன்னோட வாழ்க்கையோட மறுபடியுமே அவங்கள இணைப்பாங்களா? அப்படி இல்லைனா தமிழ்ச்செல்வியே வேண்டாம், என்னை ஏமாத்தினவ எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு சேது ஒரேடியா தமிழ்ச்செல்வியை பிரிய போறதா ஒரு விபரீத முடிவெடுப்பாங்களா? அடுத்து சேதுவோட வாழ்க்கையும் தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையும் எந்த பாதையில போக போகுது? இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.